ஹலோ விவோஸ், இன்றைய பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பெரும்பாலானவர்கள வீட்டில் நாய் வளர்க்கக்கூடிய பழக்கமானது காணப்படும். அதாவது நாயை இப்போது எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா செல்ல பிராணியாகவே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்கள் வளர்க்குறதுக்குன்னு நிறைய பேர் விருப்பமும் படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆன்மீக அடிப்படையில் நாய்கள் வளர்த்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கூட நாய்கள் வளர்க்குறாங்க. இது மாதிரி நாய்கள் வளர்க்குற வீட்டில் நாய்களுக்கு வைக்கக்கூடிய உணவு இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் நாய் வளர்க்காத வீடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே தெருகளில் நாய்கள் இருக்கும். அந்த நாய்களுக்கு உணவு வைப்பாங்க. இது போல் நாய்களுக்கு உணவு வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், நாய்களுக்கு உணவு வைக்கும் பொழுது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்களால் நமக்கு என்ன ஒரு பலன்களானது ஏற்பட போகுது அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருடைய வீட்டிலலாம் நீங்கள் நாய் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விஷயங்களுக்கும், அதாவது நம்மளுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய பலன்களாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்களாக தாங்க இருக்கும். அந்த தானம் மற்றும் தர்மங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கும் பொழுது இன்னுமே நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். விரைவில் நம்மளுடைய கர்மாவானது அழிக்கப்படும். அதாவது அவசியமில்லாத கர்மாக்கள், அதாவது நமக்கு தீமை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே அழிக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நாய்களுக்கு உணவு வைப்பது மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கு கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கறது, அதனோடு மட்டும் இல்லாமல் எறும்புகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த எறும்பு புத்து இருக்கிற இடத்துல சர்க்கரை பொட்டுக்கடலை எல்லாம் கலந்து போடுவாங்க. வீட்டில் கோலம் போடும்போது மாவில் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். வகையில் தான் நாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஜோதிட ரீதியாக பைரவருடைய விலங்காக இருக்கக்கூடியது இந்த நாய் தாங்க. அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும். மேலும் சொல்லப்போனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், தோல்விகளாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யலாம். அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் என்ன அப்படின்னு, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கும் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. காரணம் பார்த்திங்கன்னா யாருமே அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக பார்க்குறது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையை தவிர அது ஒரு தான தர்மத்தில் அடங்குமா அப்படின்னா அது அடங்காது. அப்படி நம்ம தானம் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா யாராலையுமே சாப்பாடு கொடுக்க முடியாமல் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்குது பார்த்திங்களா, பசியால் வாடக்கூடிய ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு வைக்கும் பொழுது தான் அந்த ஒரு விஷயம் நமக்கு நிவர்த்தி அடையும். அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த நாய்களுக்கு உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கூட நீங்கள் போகுங்க. நீங்கள் நாய்க்கு தேய்பிரை அஷ்டமியில் உணவு வச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உரிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் நம்ம அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களுமே விலகி போகும். சொல்லப்போனால் தினமுமே இரவில் வெள்ளத்தை சிறிதளவு சாதத்தில் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்வினை பாவங்கள் எல்லாமே நீங்கி போகுங்க. ஸோ நம்ம பாவங்கள் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலுமே அது எல்லாமே விலகி போகும். நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்க்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கடமை அப்படிங்கிறதுனால அதை தவிர்த்து அதனால் எந்த ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளித்து பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஒருவேளை இப்படி நீங்கள் நாய்களுக்கு உணவு கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் உணவு கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நாய்களுக்கு கெட்ட சக்திகளை கணிக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நீங்கள் நடந்துட்டுருக்கும் பொழுது கூட ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நாய் கணிச்சு கொடுத்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போது கூட விஷப்பூச்சிகள் வந்தது அப்படின்னா கூட நாய் குலைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறி. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, திரும்பி பார்த்து உஷாராவீங்க இல்லையா? அதே போல தான் நீங்கள் ஒரு முறை தெருநாய்களுக்கு உணவு அளிச்சிட்டிங்க அப்படின்னா காலம் முழுவதுமே உங்களுக்கு அவங்க துணையாக இருப்பாங்க. எந்த ஒரு கெடுதலுமே உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னா கூட அவங்களால கண்டிப்பாக தடுக்க முடியும். அந்த வகையில் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு கூட ஒரு சில உணவுகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும்.
கடவுளுடைய வாகனமாக நம்ம நாய்களை வந்து கருதுறதுனால எக்காரணத்தை கொண்டும் அசைவ உணவுகளை வந்து நாய்க்கு கொடுக்காதீங்க. சைவ உணவுகளை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பைரவராக நினைத்து நம்ம போற்றக்கூடிய நாய்களை நம்ம அவதூறாக கூட நம்ம பேசக்கூடாதுங்க. அதே போல் நாய்களை அடிக்கிறது, அது நாய்களை தொந்தரவு செய்கிறது, இது போல் விஷயங்களை எல்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம பழகக்கூடிய முறையை பொறுத்து அவங்க நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே நல்லபடியாகவே இருப்பாங்க. அந்த வகையில் யாருடைய வீட்டிலலாம் நீங்கள் நாய் வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் வந்து செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாவங்களுக்கு புண்ணியம் தேடணும்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய ஒரு சிறந்த வழியாக இருக்கக்கூடியது தானம் தாங்க. உங்களால் என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். பசியால் வாடக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்த தானம். அதனால தான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்னதானத்தை நீங்கள் நார்மலாக பசியால் வாடக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கறத விட வாயில்லா ஜீவராசிகளுக்கு கொடுக்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகவே கிடைக்குங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து தானங்கள் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் உங்களுடைய வசதிகளை பொறுத்து வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கடன் வாங்கி தான் தானம் செய்யணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு வேளை சாதம் கூட வாங்கி கொடுக்கலாம். அதனாலேயும் உங்களுக்கு வந்து புண்ணியமானது வந்து சேரும். ஸோ பசியால் வாடக்கூடியவர்கள், பசிக்காக சாதம் கேட்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வயிற்று பசியை தீர்க்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மறக்காமல் செய்யுங்க. பொதுவாகவே நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், பசுமாடு, எறும்பு, காகம் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு வைப்போம். இவங்களுக்கெல்லாம் உணவு வைக்கிறதால நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தான் சாஸ்திரங்கள் கூட சொல்லிகிட்டு இருக்குது. அதனால தான் அமாவாசைக்கு தவறாமல் வந்து காகத்திற்கு வந்து சாப்பாடு வைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காகம் முன்னோர்களுடைய மறு உருவமாக பார்க்கறதுனால நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்குவதற்காக அந்த தினத்தில் வந்து நம்ம காகத்துக்கு வந்து உணவு வைக்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு அந்த நாளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் டெய்லியுமே கூட நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கலாம். ஏன்னா தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுதும் நம்மளுடைய கர்மாவினுடைய வினைகள் எல்லாமே வந்து அகன்று போகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது போல் முன்னோர்களுடைய சாபத்தால் இருக்கக்கூடியவங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் உணவளிச்சுட்டு வாங்க காகத்திற்கு. உங்களுடைய முன்னோர்கள் சாபம் எல்லாம் நீங்கி போகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லாம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் தான் இது போல் வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தானத்தை முறையாக தான் செய்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வி தான். ஏன்னா என்ன சாப்பாடு வைக்கிறோம், யாருக்கு வைக்கிறோம், எப்போ வைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேணுமானாலும் என்ன வேணாலும் தானம் செய்யலாம், தவறு கிடையாதுங்க. குறிப்பிட்டு ஒரு சில ஜீவராசிகளுக்கு இதுபடி ஒரு முறைப்படி தானம் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த வகையில் நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களால் நம்ம அனுபவித்து வரக்கூடிய கஷ்டத்திற்கு கூட நமக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்படிப்பட்ட தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளுக்கு செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பசுமாட்டிற்கு தானம் செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்க்கு உணவளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக மறக்காமல் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியிலையாவது ஏதாவது ஒரு தெருநாய்களுக்கு நீங்கள் உணவளிக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க. இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் நிச்சயமாக அளிக்கப்படும். அதாவது நீங்கள் பிஸ்கட் கூட வாங்கி போடலாம். கோதுமையாலான உணவுகளை நாய்களுக்கு தேய்பிரை அஷ்டமியில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலன்களை வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையினா காகத்திற்கு தினந்தோறும் உணவு வைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக தயிரும் எள்ளும் கலந்து வைங்க. இது உங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். இது போல் நம்ம நாய்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி முறைப்படி நீங்கள் உணவு வச்சு பாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி பாவமில்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடிய முறைகளை வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் யாருக்கெல்லாம் எந்த ஜீவராசிகளுக்கு தினம்தோறும் உணவளிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.